என்ன கஸ்தூரி, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதாங்க இருக்கேன். தம்பி என்ன பண்றான்? தம்பி தூங்கிட்டு இருக்கான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோங்க. நான் வந்த வேலை இன்னும் 1-2 நாள்ல முடிஞ்சிடும். சரிங்க. வேலை முடிஞ்ச உடனே வந்துடுறேன். பார்த்து பத்திரமா வாங்க. சரி, நான் வச்சிட்டுமா? வச்சிருங்க. அக்கா எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுக்கா? ஆமாண்டி. அப்பா, அக்கா வந்திருக்கா. கண்ணு, அப்பா எப்படி கண்ணு இருக்கிற? உன்னை என்ன நேர்ல பார்த்து எத்தனை காலமாச்சு? நீ நல்லா இருக்கிறியாடா? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா இருக்கிறேன்டா. எங்க அழுவுற? நீ வரேன்னு போன் பண்ணதுல இருந்து நானும் தடம் பார்த்தே உட்கார்ந்து இருக்கிறேன். நீ என்னடா வந்து நின்ன உடனே இப்படி அழுது நிக்கிற? பரவாயில்ல, நான் அழுதுருவேன் பாத்துக்க. உங்களை எல்லாம் வந்து பார்க்க முடியாத இடத்துல தான்ப்பா நான் உங்களை வச்சிருக்கேன். ச்சே, இதெல்லாம் என்னமா இப்படி வருந்துற போது? சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கொடுத்துட மாட்டோம். என் கண்ணு, வீட்டு வாசல்ல வந்து இறக்கி விடுறதுக்கு கூட உன் மாமனாருக்கு மனசு இல்ல. இருக்கட்ட கண்டு விடு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு திருப்பி கொடுத்துருவோம். ஏய், புள்ளைய எங்கேயே நிக்க வச்சு புலம்பிக்கிட்டு இருக்காம உள்ளார கூட்டியா. சரிங்க. வாடா. அம்மா, என்னம்மா நீ உன் வீட்டுக்கு மூத்த மருமக பொண்ணு, அம்மா வீட்டுக்கு வந்திருக்க. மரியாதைக்காவது இறங்கி வந்து பச்சை தண்ணியாவது குடிச்சிட்டு போகணும்னு தோண வேணாமா? சரி, உன் மாமனார் தான் கோவமா இருக்காரு. உன் வீட்டுக்காராவது உன் கூட தங்க வேணாமா? மாமனார் வீட்டுல தங்குறதுக்கு கூட அப்பா பர்மிஷன் வேணும்னா நீ எப்படிமா அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்ப? அவரால என்ன பண்ண முடியுமா? அப்பா என்ன சொன்னாலும் சரிப்பா சரிப்பான்னு சொல்ற மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அப்பா சொல்ற பொண்ணுக்கு தாலி கட்டியிருந்தா அவருக்கும் கஷ்டம் இருந்திருக்காதே. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி இடத்துல நீயும் நல்லா இருந்திருப்ப. காக்கா அது ஒசரத்துக்கு தான் பறக்கணும். கழுகு மாதிரி பறக்கணும்னா இப்படிதான் கஷ்டப்படணும். அம்மா, எதுக்கு இப்படி புலம்புற? நான் நல்லாதான் இருக்கேன். என்ன நல்லா இருந்து என்ன பண்றது? பணமும் பஞ்சுமத்தையுமா சந்தோஷம்? காலகாலத்துல ஒரு குழந்தை குட்டி இருந்தாதானே குடும்பம் நடத்துறதுக்கு லட்சணம். அப்பதானே உன் மாமனார் மனசும் மாறும். நான் நினைக்கிறத செஞ்சு முடிக்கிற வரைக்கும் குழந்தை பெத்துக்க மாட்டேமா. அந்த மனுஷனுக்கு தான் புத்தி சுவாதீனம் இல்லாம போச்சு. நீயும் ஏன் காயத்ரி இப்படி இருக்க? இவளையாவது நம்ம தகுதிக்கு ஏத்த இடத்துல கட்டி கொடுப்போம். இவளாவது நல்லா இருக்கட்டும்னு நான் சாமியை வேண்டிட்டு இருக்கேன். இவளையும் கொண்டு போய் அங்கேயே தள்ள பாக்கலையே, இது நியாயமா? அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? இங்க வாங்கப்பா. மது, என்னம்மா? அம்மாவை பாருங்கப்பா, தேவையில்லாததெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க. என்ன தகுதிக்கு ஏத்த மாதிரி இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா உன் அக்கா இன்னும் நல்லா இருந்திருப்பான்னு சொன்னாளா? அதேதான்ப்பா. அதே மாதிரி ஆறாவது ஒரு வாத்தியாருக்கு இல்ல பஞ்சாயத்து ஆபீஸ் கிளார்க்குக்கோ உன்னையும் கட்டி கொடுத்தா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு சொல்லிருப்பாளே. ஏறக்குறைய அப்படிதான்ப்பா சொன்னாங்க.
பணம்னா பயப்படுறவ கூட தானே இத்தனை காலமா நான் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாத எவ்வளவு பத்தி இவ கிடக்குற அவரு. நீ வாமா வாகனே வா. கண்ணு, உன் அம்மா எதையா சொல்லி இருந்தான்னா அதையெல்லாம் நீ மனசுக்குள்ள வச்சுக்கிறாள். அப்பா எத்தனை பேர் வந்து என்ன வேணாலும் சொல்லட்டும், மதுவை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான் அதுக்கெல்லாம் பதில். சரிதாம்மா, நல்லதோ கெட்டதோ குடும்பத்தோட மொத்த பேரும் கிளம்பி இங்க வந்துட்டீங்க. இங்க இருந்து நீங்க கிளம்பையில மதுவுக்கும் ஜீவாவுக்கும் பரிசம் போட்டிருக்கணும். குருமூர்த்திக்கு பயந்ததாப்பா எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஒருவேளை இங்க இருந்து ஜீவாவை வேற ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட சான்சஸ் இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தவற விட்டோம் மறுபடியும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது கண்ணு. குருமூர்த்தி சாதாரண ஆள் இல்லப்பா. எங்க வீட்டுக்கே வந்து ஏன் மாமனாரையே மிரட்டிட்டு போனாரு. அங்க மட்டும் இல்லம்மா, அவன் இங்கேயும் வந்தான். அவன் கிட்ட இருந்து எப்படியாவது ஜீவாவை காப்பாத்திடணும்பா. அதெல்லாம் காப்பாத்திடலாங்கன்னு. அது ஜீவாவுக்கு ஏதோ ஒரு பெரிய கண்டம் இருக்குதா, அதுல இருந்து அவனை கட்டிக்க போறவதான் அவனை காப்பாத்துவான்னு நம்ம சித்திரசாமி சொல்லிருக்கிறாரா. ஜீவாவும் அத பரிபூரணமா நம்புற மாதிரி தெரியுது கண்ணு. எனக்கு என்னமோ ஜீவாவுக்கு வந்த கண்டம் குருமூர்த்தி தானே தோணுதுப்பா. இதுல இருந்து நம்ம பாப்பாவை வச்சு காப்பாத்திட்டோம்னா நம்ம நினைக்கிறது நல்லபடியா முடிஞ்சிரும்பா. அதேதாமா, அப்பன் சொல்றது அதேதான். சேர்வராய அருளால கோபி கல்யாணம் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு ஜீவாவுக்கும் மதுவுக்கும் நிச்சயத்தை முடிச்சிடணுமா. வா. எழுந்திருங்க சார், பார்த்து சார். பார்த்து சார், பார்த்து. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல சார். கையில கிடைச்ச அந்த பரதேசியை தப்பிக்க விட்டுட்டனே.
என்ன உனக்கு தெரியுமாமா? தெரியும் சார். கஸ்தூரி அம்மாவோட வீட்டுக்காரர் தானே நீங்க? அவளை எப்படி தெரியும் உனக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப பாத்திருக்கேன் சார். ஓ, 2-3 தடவை தான் பாத்திருப்போம். ஆனா அதுக்குள்ள நல்லா பழகிட்டாங்க. கஸ்தூரி என் கூடவே தான் அந்த ஆஸ்பத்திரியில. எப்படி உன்னை பார்க்காம நான் விட்டேன்? நீங்களும் என்ன பாக்கணும்னு தான் சொன்னீங்களா சார்? ஆனா நான் வந்தப்ப நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. ஓஹோ, எவனோ ஒரு வீணா போனவன் என் பொண்டாட்டி கஸ்தூரி கிட்ட இங்கிலீஷ்ல பேசி சாவடிச்சிட்டான். அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு வந்து அவளை காப்பாத்தனதா சொன்னான். அந்த பொண்ணு நீதானாமா? ஆமா சார். உன் பேரு கூட மயிலோ குயிலோ என்னமோ சொன்னாலே. தங்க மயில் சார். தங்க மயில். தங்க மயில் நல்ல வித்தியாசமான பேருமா. ஹாஸ்பிட்டல்ல மிஸ் பண்ண உன்ன இப்படி ரோட்லயும் சேத்துலயும் பாக்கணும்னு இருக்கு. சார் ரொம்ப அடிபட்டுருச்சா சார்? இல்லம்மா, பைக் கால்ல விழுந்ததுனால கால் தான் கொஞ்சம் வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருப்பீங்க, அதுக்குள்ள திறமை இப்படி ஆயிடுச்சே சார். கஸ்தூரி அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லுங்க சார். அதெல்லாம் அவ ஏற்கனவே பண்ணிக்கிட்டு தாமா இருக்கா. ஆமா, உன்ன பின்ன நீ சென்னைக்கு வந்திருக்கியாமா? இல்ல சார். ஏன் கேக்குறீங்க? இல்ல, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எங்கன்னா ஞாபகம் வர மாட்டேங்குது. நானும் உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுல இருந்தே ரொம்ப நாளாவே எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாதிரியே தோணுது சார். ரொம்ப நெருக்கமான முகமா இருக்கு சார். ஆனா ஏன் அப்படி தோணுதுதான் தெரியல சார். சில பேரை பார்த்தா காரணமே இல்லாம அப்படித்தாமா தோணும். அந்த சில பேர்ல நானும் ஒருத்தன் போல இருக்கு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சார் உங்க உடம்பு ட்ரெஸ் எல்லாம் மண்ணா இருக்கு சார். இதோட எப்படி சார் போவீங்க? என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. கை கால்லாம் சுத்தம் பண்ணிட்டு போங்க சார். இல்லம்மா, நான் அவசரமா ஒரு வேலையா போகணும், நான் கிளம்புறேன். சார் எந்த வேலையா இருந்தாலும் இப்படியே போக முடியுமா? 2 நிமிஷத்துல என் வீடு வந்துரும் சார். கை கால்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிளம்பலாம். ஜீவா இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருப்பான். திரும்பவும் அவனை இங்கதான் தேட ஆரம்பிக்கணும். ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடும். இந்த பொண்ணு சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். என்ன சார் யோசிக்கிறீங்க? எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வர மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாமா போலாம். சரிங்க சார். உன் வீடு எங்க இருக்கு? இப்படியே நேரா போகணும் சரி, வா சார். போலாம். ஒருவேளை இதெல்லாம் செஞ்சா நான் மனசு மாறிடுவேன் நீங்க நினைச்சீங்களான்னு தெரியல. பெரிய அக்கா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுனால மிச்சம் இருக்க எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க முடியாம செஞ்சிடாதீங்க. இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டின? இறங்குடா. சரி, நீ வண்டி எடுத்துக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ் போயிடு. என்ன கெஸ்ட் ஹவுஸ் போக சொல்லிட்டு நீ எங்க போற? திட்டுப்பாறைக்கு போறேன். அங்க எதுக்குடா திடீர்னு? என்னன்னு தெரியல, ஆனா போகணும்னு தோணுது. இங்க பாரு, உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது, நானும் வர்றேன். டேய், கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் தான்டா நான் அங்க போறேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன்டா. திட்டுப்பாறையில உட்காந்து மயில் கிடைக்கணும்னு தவ இருக்க போறியா? முறைக்காதரா, பதில் சொல்லு. டேய், எல்லாத்துக்குமே காரணம் கேட்டா எப்படிடா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்தாதான் நான் தெளிவா யோசிக்க முடியும். இங்க பாரு, மயில் விஷயத்துல நீயே ஒரு முடிவு எடுத்துட்ட. அவன் ஏன் இப்படி பேசினாங்கிறதுக்கு நீயே விளக்கமும் கொடுத்துட்ட. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கே புரியல. டேய், படுத்தாதரா, ஃப்ரீயா விட கொஞ்சம். ஏன் எதுக்குன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. டேய், நான் உன்னை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். நான் அப்படியே வந்து ஓரமா உட்காந்துக்கிறேன். டேய், மரியாதையா சொல்றேன், போயிடு. இல்லன்னு வச்சுக்க, நான் வேற எங்கேயாவது போயிடுவேன். அப்புறம் நாள் முழுக்க என்ன தேடி அலையிற மாதிரி ஆயிடும். வேணாம் சாமி, நீ திட்டுப்பாறைக்கே போ. ஆனா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. லேட் பண்ணி எங்க நிம்மதியை கெடுத்துறாத ப்ளீஸ். போ.
தொடச்சுக்கோங்க சார். சரிம்மா கை கால் முகலாம் நல்லா கழுவிக்கோங்க. சரிம்மா. நான் தாமா உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். சார் சட்டையை முழுசா நினைச்சிட்டீங்கன்னா திரும்ப அந்த ஈரத்தையே தான் போடணும். உங்களுக்கு கொடுக்கற மாதிரி எங்க அப்பா சட்டையெல்லாம் இங்க இல்ல சார். பரவாயில்லம்மா, சென்னையில வெக்கையிலே கிடந்து செத்தவன் நானு. கொஞ்ச நேரம் குழுகுல இருந்தா இருந்துட்டு போறேன். இத கழுவிக்கலாம்ல? கொடுங்க. கொடுங்க சார், நான் அலசி போடுறேன். வேணாம்மா, நானே கழுவிக்கிறேன். இல்ல சார், என்கிட்ட கொடுங்க, பரவாயில்ல. முகம் தொடச்சுக்கோங்க. அம்மா, 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 என்னம்மா பண்ற? கொஞ்சம் இங்க வாயேன். அவங்கள ஏமா தொந்தரவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு காஃபியாவது தர வேண்டாமா சார்? இல்லம்மா, ஆறாம உட்காந்து காபி சாப்பிடுற மனநிலையில் நான் இல்ல. ஒரு வேளை நான் இங்கேயே இருந்தேன்னா இன்னொரு நாள் உன் காபி சாப்பிடறதுக்காகவே இங்க வரமா. சார், கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க சார். ஊரு பேர் தெரியாதவனை வீட்டுக்கு வர வச்சு துணியெல்லாம் அலசி போட்டு இப்படி உபசரிக்கணும்னு தோன்ற உன்னோட நல்ல மனசை நான் பாராட்டுறேம்மா. உங்க அம்மா உன்னை நல்லாவே வளர்த்திருக்காங்க. சரி, உன் திருப்திக்காக கொஞ்சோண்டு தண்ணி கொடு. அம்மா, சொம்பல தண்ணி எடுத்துட்டு வாயேன். நீ உள்ள வந்து எடுத்துக்கடி, வா. சார், இருங்க வரேன். சரி. மா, மா, ஏமா கூப்பிட்டா ஏன்னு கேட்க மாட்டியா? தண்ணி தானே கேட்டேன், அத கொண்டு வந்து கொடுத்தா என்னவா? அது வீடு தேடி வந்தவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ற. வீட்டுக்கு யார கூட்டிட்டு வரணும்னு ஒரு தராதரம் வேணாமா? போற வழியில யார் வந்தாலும் நீங்க கூட்டிட்டு வந்து டீ குடு, காபி குடுன்னு சொல்வியா? அம்மா, நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. என்னாச்சு? அவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல மயிலு. சொல்லுமா, அவரை தெரியுமா? அதான் அங்க சட்டையை உதறிட்டு நிக்கிறானே, அவன் தான் உனக்காக நான் உதறிட்டு வந்த உன் அப்பா மயில. அம்மா, சொல்லு, யார் இவரு?